ஃப்ரீடம் டாக்ஸி வந்தாச்சுடா. ஒட்டுநரின் நேரம் வந்தாச்சுடா. ஆட்டோக்காரு எல்லாம் சேர்ந்தா அதிரும்டா நம்ம ஏரியா. ஃப்ரீடம் டாக்ஸி வந்தாதாலே ஒட்டுநரின் பிரதமாறுதடா. ஆட்டோக்காரு ஒன்றாச்சுனா அதிரும்டா நம்ம சென்னை. மீட்டர் ஓடும் நேரத்திலே வாழ்க்கையும் முன்னேறும்டா. ஃப்ரீடம் டாக்ஸி வந்தாலே வெற்றி பாதை திறந்தாலே. ஆட்டோக்காரு ஒட்டுநர்கள் அண்ணன் தம்பி போல செத்தாலே. உழைப்போட வாழுறவங்க ஒரு நாளும் தோற்க மாட்டாங்க. ஃப்ரீடம் டாக்ஸி வந்தாச்சுடா. ஒட்டுநரின் வெற்றி டாக்ஸி. ஃப்ரீடம் டாக்ஸி வந்தாச்சுடா. நம்பிக்கை நம்ம சாட்சி. ஃப்ரீடம் டாக்ஸி கொடியேறும் ஒட்டுநரின் காலம் மாறும். ஃப்ரீடம் டாக்ஸி வந்தாச்சுடா. நம்ம வாழ்க்கை மேலே போகும். ஃப்ரீடம் டாக்ஸி சத்தம் கேட்டா தெருவெல்லாம் உற்சாகம்டா. ஆட்டோக்காரு அண்ணன் எல்லாம் ஒற்றுமையோட நிற்கிறாங்கடா. ஃப்ரீடம் டாக்ஸி கொடியேறுது ஒட்டுநரின் கனவு நனவாகுது. ஆட்டோக்காரு கைகள் சேர்ந்தா அசைக்க முடியாத பலம் தோன்றும். வீதி எல்லாம் எங்கள் பாதை வெற்றிதாயினி எங்கள் கோபம். ஃப்ரீடம் டாக்ஸி கொடி பறக்கும் ஒட்டுநரின் மீட்பு பக்கட்டும். ஆட்டோக்காரு ஒன்றிணைந்தா புதிய வரலாறு உருவாகும். மக்கள் மனசில் நம்பிக்கை உழைப்புக்கு இது அடையாளம் பா. ஃப்ரீடம் டாக்ஸி வந்தாச்சுடா. ஒட்டுநரின் வெற்றி டாக்ஸி. ஃப்ரீடம் டாக்ஸி வந்தாச்சுடா. நம்பிக்கை நம்ம சாட்சி. ஃப்ரீடம் டாக்ஸி கொடியேறும் ஒட்டுநரம் மாறும் மாறும். ஃப்ரீடம் டாக்ஸி வந்தாச்சுடா. நம்ம வாழ்க்கை மேலே போகும். ஃப்ரீடம் டாக்ஸி. ஃப்ரீடம் டாக்ஸி. ஒட்டுநரின் வெற்றி டாக்ஸி. வியர்வை துளியில் பேசும் கதை. உழைப்பாலே உயர்ந்த வாழ்க்கை. கைகள் சேர்ந்தா சக்தி வரும். நம்ம சப்தம் ஊரு முழுக்க கேட்கும். ஃப்ரீடம் டாக்ஸி வந்தாச்சுடா. ஒட்டுநரின் வெற்றி டாக்ஸி. ஃப்ரீடம் டாக்ஸி வந்தாச்சுடா. நம்பிக்கை நம்ம சாட்சி. ஃப்ரீடம் டாக்ஸி கொடியேறும் ஒட்டுநரின் காலம் மாறும். ஃப்ரீடம் டாக்ஸி வந்தாச்சுடா. நம்ம வாழ்க்கை மேலே போகும். இன்னைக்கு நம்ம பல செய்தியை பார்த்துருக்கோம். சென்னை மாநகரத்தில் பல செய்திகளை வாக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஓட்டுநர்களுக்காக ஒரு ஓட்டுநர் மூலமா ஒரு செயலியை இன்னைக்கு நமக்காக அறிமுகப்படுத்தி கொடுத்துருக்காரு. அவருக்கு முதல்ல ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்குவோம். இந்த போட்டிகள் இணைந்த இந்த உலகத்துல ஓட்டுநர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்காக அறிமுகப்படுத்தி கொடுத்திருக்காரு. அதனுடைய விளக்கத்தை அதனுடைய உரிமையாளர் நமது அன்பு தோழர் சதீஷ் அவர்கள் உங்களுக்கு விளக்குவார். நமது அனைத்து ஓட்டுநர் தோழமை பரிசங்க மாநில பரிசுகள் திரு எஸ் முஸ்தபா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிகரம் பயணிக்கக்கூடிய சுந்தரம் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை கொடுக்கப்படுகிறது. டாக்ஸி செய்ய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து ஓட்டுநர்களுக்கும் இருந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நமது ஃப்ரீடம் டாக்ஸி அறிமுக சேவையில் சீஃப் கெஸ்டாக வந்திருக்கும் டெல்லி பாபு சிகரம் ஓட்டம் தொழிற்சங்க மாநில செயலாளர் அவர்களுக்கும், ஜி செல்வகுமார் புதிய ஆக்கினேஸ்வரர்கள் ஓட்டுநர் தொழிற்சங்கம் மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், எஸ் முஸ்தபா அனைத்து ஓட்டுநர் தோழமை தொழிற்சங்க மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் எனது மனமார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஃப்ரீடம் டாக்ஸி அப்ளிகேஷன் அனைத்து ஓட்டுநர்களுக்கும் பயன்பெறும் வகையில் பார்த்து இது ரெடி பண்ணியிருக்கேன். இது ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், லோடு வெஹிக்கிள் 3 வெஹிக்கிள் ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் இது தயார் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வாகனம் இல்லாத ஓட்டுநர்களும் பயன்படுற வகையில் டாக்ஸி டிரைவர்ஸ் டியூட்டி எடுக்கிற வகையில் நான் செயலியை தயார் பண்ணியிருக்கிறேன். அதில் அனைத்து ஓட்டுநர்களும் தங்களுடைய லைசன்ஸை பதிவு செய்வதன் மூலமாக ஆக்டிவ் டியூட்டி நியர்பை இருக்கிற வருவது மாதிரியாக ரெடி பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டூர் அண்ட் டிராவல்ஸ், நம்முடைய கையில் 1 வாகனம் இல்லை 2 வாகனம் அதுக்கு மேற்பட்ட வாகனம் நம்முடைய வெஹிக்கிள்ஸ் இருக்கும்போது அதில் டூர் அண்ட் டிராவல்ஸ் அந்த ஆப்ஷனை வந்து அதில் நம்ம பதிவு செய்யும் போது நம்முடைய நியர்பை இருக்கிற கஸ்டமர்ஸ் அதில் புக்கிங் செய்கிற அளவுக்கு தரமாக செய்திருக்கிறேன். இது ஒரு ஓட்டுநர் தயார் செய்த செயலி என்று நம்ம வந்து தரம் இல்லாத செயலி என்று நீங்க நினைக்க வேண்டாம். இருக்கக்கூடிய இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய செயலியை விட தரமான ஒரு ஆக்டிவ் செயலியை நான் செய்திருக்கிறேன். எந்த ஒரு சர்வர் ஸ்லோவும் இதுல வராது. எத்தனை வாகனங்களானாலும் நீங்கள் இதை இணைத்து பயன்பெறலாம். இந்த செயலியை வந்து அனைத்து ஓட்டுநர்களுக்கும் பயன்படுகிற வகையில் அனைத்து ஓட்டுநராக இருக்கிற நாம தான் எடுத்துட்டு போய் சேர்க்கணும். இதில் இருக்கக்கூடிய கட்டணங்கள் வந்து நம்முடைய ஓட்டுநர்களுக்கு பயன்படுகிற வகையில் நம்ம ஓட்டுநர்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் 15 வருஷமா நம்ம எதிர்பார்க்கிற வகையில் அதற்கான கட்டணங்கள் கிடைக்கும் வகையில் நமது சங்கங்கள் முடிவெடுத்து என்ன அமௌண்ட்டுகள் நமக்கு கொடுக்கிறார்களோ அதே அமௌண்ட்டை தான் நான் இதில் வந்து உங்களுக்கு ஃபேராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். மற்ற கம்பெனிகள் மாதிரி நம்ம வந்து கஸ்டமர் தான் முக்கியம், கஸ்டமர் கிடைத்தா போதும் அப்படின்னு நினைத்து விட்டு ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கிற அளவுக்கு நான் இந்த ஃப்ரீடம் டாக்ஸி எடுத்துட்டு போக மாட்டேன். ஏன்னா 6 வருஷங்கள் நான் இதில் இருந்து கஷ்டப்பட்டிருக்கேன். வீட்டுக்கு போக முடியாம 16 மணி நேரம் 17 மணி நேரம் வண்டியிலே இருந்து வண்டியை ஓட்டிக்கிட்டு வண்டியிலே தூங்கிக்கிட்டு பப்ளிக் பாத்ரூம் யூஸ் பண்ற ஒரு ஓட்டுநரால மட்டும்தான் ஒரு ஓட்டுநருடைய உணர்ச்சியை புரிந்து கொள்ள முடியும். கஸ்டமர் பிசினஸ் இந்த மாதிரி எதிர்பார்க்கிற கம்பெனிகள் வந்து நம்முடைய ஓட்டுநருடைய முக்கியத்துவத்தை எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம ரோட்ல இறங்கி போராட்டினாலும் நம்மளுடைய குரலை ஏற்றுக்க மாட்டாங்க, நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஓட்டுநர்னு சொன்னா எல்லாருமே ஏற்றமா பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில நம்ம இருந்துட்டு இருக்கோம். எங்க போனாலும் ஏதாவது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நம்ம மேல தப்பே இருக்காது, நம்மளதான் முதல்ல அடிக்கிறாங்க, அடிச்சதுக்கு அப்புறம் தான் கேள்வி கேட்கிறாங்க. ஸோ ஓட்டுநருக்கான ஒரு மதிப்பு மரியாதை இல்லாத ஒரு இடத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். அந்த சிச்சுவேஷன் அந்த மரியாதையை வந்து நம்ம ஓட்டுநராக இருக்கிற நாம தான் வந்து உயர்த்திக்கணும். அதுக்கான முயற்சிகள் வந்து நம்மளோட ஓட்டுநர் சங்கங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கு. நம்மளோட ஓட்டுநர் சங்கங்களோட முயற்சியில நம்ம ஓட்டுநர் சங்கங்களோட கூட பயணிச்சு அவங்களுடைய ஒத்துழைப்போடு நான் ஃப்ரீடம் டாக்ஸியை வந்து எடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நான் கொண்டு போகலான்னு இருக்கேன். அதுக்கு இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து ஓட்டுநர் நண்பர்களும் இன்னும் பராமரிக்கக்கூடிய ஏராளமான ஓட்டுநர் நண்பர்களுக்கும் நம்முடைய ஃப்ரீடம் டாக்ஸி செயலியை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சிறிய முயற்சி ஒரு பெரிய முயற்சியாக கொண்டு வருவதற்கு நம்ம ஓட்டுநரால் மட்டும்தான் முடியும். நம்முடைய ஓட்டுநர் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு நம்முடைய ஃப்ரீடம் டாக்ஸி செயலியை எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கு நம்முடைய எல்லா ஓட்டுநருடைய கடமையா இருக்கு. அதனால எல்லா ஓட்டுநர் சங்கங்களும் எல்லா ஓட்டுநர் நண்பர்களும் இதற்கு ஒத்துழைப்பு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஃப்ரீடம் டாக்ஸி அறிமுகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
அனைத்து ஓட்டுநர்களும், அனைத்து ஓட்டுநர் நிர்வாகிகளும், அனைத்து சங்க நிர்வாகிகளும் ஒத்துழைப்பு செயலில் மேன்மேலும் வளர ஒருங்கிணைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள். ரீஜன் டாக்ஸி பிளான் செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது சிறப்புரையாற்ற சிகரம் மற்றும் தொழிற்சங்க மாநில தலைவர் திரு வி திலீபக் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஓட்டுநர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கிய அக்னி சிலைகள் மாநில பொதுச்சாளர் செல்வம் அவர்களே, அனைத்து ஓட்டுநர் துறைமுக முஸ்தபா மற்றும் சிகரம் மற்றும் தொழிற்சங்க தோழர்களுக்கும் இன்று ஃப்ரீடம் டாக்ஸி கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் நன்றி, வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலமாக பார்த்தீங்கன்னா இந்த டிராபிக் பொருட்கள் வந்து மாறிட்டு இருக்கும். ஸ்டார்டிங்ல நம்ம உருவாகும் போது தெரிஞ்ச ஒரே விஷயம் டிராவல்ஸ். அந்த டிராவல்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் ஒரு பகுதியில் ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து இந்த டிராவல்ஸ் இருக்க மக்கள் அதை சார்ந்து இருப்பாங்க. புக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஃபோர் புக்கிங்காக இருக்கும். அப்போ அந்த வருமானம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட 10 மடங்கு வந்து ஏன் பண்ணோம். பட் ஆனால் இன்னைக்கு தொழில்நுட்பம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து இருக்கு. இந்த காலகட்டத்தில் பல நம்ம சென்னையில் தமிழ் பல மாவட்டங்கள்ல லான்ச் பண்ணி அரசு லான்ச் ஆகியிருக்கிறத அதுக்கான கட்டணங்கள் யாரும் பண்ணது கிடையாது. இதில் வந்து நம்ம சென்னை சார்பாக ஒரு சில நேரம் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அதை நான் நிறையான கட்டணங்களை கொண்டு வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கோம். பட் ஆனால் அந்த இடத்துல வந்து சஜஸ் ஆயிரம் தெரியும். எதனாலன்னா ஒரு நிறுவனம் ஓட்டுநர் படத்தை இறங்கும் போது அந்த நிறுவனத்துக்கு உறுதுணையாக இருக்க முடியாதுன்னா ஓட்டுநர்கள் தான். ஓட்டுநர்கள் உறுதுணையாக இருந்தாலே நமக்கான கட்டணங்களை எளிதில் உருவாக்க முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒரு அந்த இடத்துல கூடி அடிக்கிட்டே இருக்கணும். அந்த இடத்துல கட்டணமா பிரபலம் பண்ணணும். நல்ல ரேட் வருதா கூடி அடிக்கிட்டே இருக்கும். நல்ல ரேட் வரும். கிட்டத்தட்ட ஒரு 4 கூடி வரும். ஓட்டுறது எண்ணிக்கை பார்த்தோம்னா ஒரு 5-10 கூடி வரும். கடன் பண்ணி ஓட்டும். அதே ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டுநர் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து கிளம்புவாங்க, கிளாஸ் போடுவாங்க, கிளாஸ் பிடிப்பாங்க. அந்த இடத்துல குக்கிங் இருக்கு, அவங்களுக்கு குக்கிங் இருக்கும். அவங்களுக்கு நாட்டோட நிதி நாட்டோட சட்டத்திட்டங்கள் இன்றைக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி வட்டி இருக்கும் போது அந்த வட்டிக்கான என்னென்ன லாபம் கரெக்ட் இருக்கணும், லைசன்ஸ் இருந்து ஆர்சி, குவாலிட்டி, இன்சூரன்ஸ், டாக்ஸ், எல்லாமே கரெக்ட் இருக்கணும். அவங்களை தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அப்போ ஒரு நம்ம புதுச்சாலை எடுக்கும் போது இன்னைக்கு ஒரு சில அப்போ இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் யாரும் தெரியும். ஒரு விபத்து ஏற்பட்டா
அன்றைய மாநிலங்கள் போனாலும் பேக் இருந்தாச்சு. பேக்கில் பலப்பட்ட வந்து இந்த துறை கிராமத்தில் இருக்கும்போது மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான துறை சாராம பலருக்கு ஒண்ணு பெண் கேட்கிறவங்க, இல்ல காரணம் வைக்கிறீங்க, இல்ல கண்ணை வைக்கிறீங்க. அந்த வேலை நம்ம பதில் சொல்றேன். அந்த வேலையை வேலை எடுத்து வரவங்க அதுக்கான வருமானத்தோட எடுத்து கிடைச்சிருவாங்க. எனக்கு ரொம்ப 1000 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் இது கடந்து வாங்க மாட்டேன். இதை டைமிங் கரெக்டா இருக்கும். காலையில் வந்து ஆனா இன்னைக்கு எனக்கு டைம் அப்படி என்ன ஆகுது, அவங்களுக்கு என்ன கட்டணம் தெரியாது புதுசாக. ஆனா அந்த தொழில் சார்ந்தவர்களுக்கு அந்த வட்டிக்கான கட்டணம் ஆட்டோமான கட்டணம் தெரியும். ஆனா புதுசாக இருக்கிற தஞ்சை ஒருத்தர் லாபம் கெடுத்து தன்னோட லாபம் கெடுத்து 2 மாசம் போன மாதம் அவங்க வந்து அவன் என்ன பண்றான், ஒரு நாளைக்கு 300 கிலோ 400 வண்டி போயிட்டு அவங்க சின்ன பசங்க பசங்க அதனால இஷ்டத்துக்கு வண்டி ஓட வேண்டியது வண்டி தேவையான நடக்கல. ஏன்னா இன்னைக்கு எப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள வண்டி வேணாலும் தோணும். மற்றொரு எண்ணிக்கை உற்பத்தி அணிக்கு பட்டாளி இருக்கிறாங்க. ரொம்ப வண்டி ஓட்டு அப்படி என்ன இன்னைக்கு நான் ஒரு வண்டி 2 வண்டி இருக்கோம். ஆனா அவன் வண்டி வச்சுக்கிட்டு இருக்கான். நிறைய வருமானம் கிடையாது. வருமானம் இன்னைக்கு வண்டி நம்மளோட உடனடியாக முடியல. அடுத்தது வர முடியல. அதனால சொல்லும்போது இயற்கை வேளாண்மையா பொங்கலே பண்ணிருக்காங்க. இது என்ன வருமானம் இன்னைக்கு வருஷம் சும்மா முடியாது. எல்லாரும் கண்ட்ரோல் ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து சம்பளம் வாங்கலாம். ஏன்னா அது நான் சொல்லி வாடிக்கையாளர் வாடிக்கையாளர் முக்கியமான நமக்கு எந்த நாளையும் ஓடு இல்லையா எக்ஸ்ட்ரா கேட்கலையா இல்லையா உடனே பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு உட்பட இருக்கிறது 40 முதலாளியாக நம்ம இப்படி முதலாளியாக மாறணும். நம்ம தமிழக ஒழுங்கா கிடையாது. நம்ம முடியும் இவங்க சொல்ல நம்மளால பண்றது இவங்க சொல்லி நம்ம பாதிக்கப்படுறோம். நீங்க சங்க மாநாடு எதுவுமே கிடையாது. நீங்க போராட்டம் பண்ணிதான் ஒரு முதல் பாத்தீங்கன்னா இந்த காப்பீட்டு மண்டல் உணவு சொல்லி இறங்குறாங்க. ஏன்னா அதுவும் கிடையாது. ஒரு காலகட்டத்துல ஷேர் இருந்தது, மதிப்பு இருந்தது, ரேட் காஸ்ட் பண்ணுறது, டியூட்டி கான்ட்ரோல் பண்ணுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து ஜனநாயக மூலியமா கொண்டு வந்தது. இந்த போராட்டத்தை ஒற்றுமை வழி ஒற்றுமை வந்து இருந்தால் மாதிரி சாதிக்க முடியும். ஒற்றுமையான கேட்ட படத்துக்கு அடிப்படை இருந்தாங்க. சங்கோட நிலைப்பாடு ஒரு தொழில் ஒரு நடிகை போடுவாரா அந்த நடிகர்களோட வகையில் கூட அந்த ஊழல் கிடையாது. ஏன்னா அந்த நடிகர்களோட வகையில் வச்சு நம்ம ஊரோடு சேருவான். அவன் ஊச்சம் கிடையாது. அப்போதைக்கு காவல்துறையாலும் சரி பல துறைகளும் நம்ம மொழியில கொடுக்குறாங்க. ஒரு காலத்துல மொழின்றது கிடையாது. நீங்க வாடா வேலை வாடா இப்படிதான் நம்ம கொஞ்சம் அடைந்து போக ஒரு இறுதி செய்யணும். நம்ம சட்டத்திலேயே கரெக்டா இருக்கு.
அப்போ ஒற்றுமையாக எவ்வளவு சாதிக்கலாம் இதெல்லாம் வந்து பல ஸோ எல்லா கடைகளை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு காலத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா அந்த இடத்துல வந்து என்ன இருக்கு ரெண்டாவது மாதிரி என்ன இன்னைக்கு ஓட்டர்கிட்ட ஒற்றுமை கிடையாது புக்கிங் கம்மியாக இருக்கு மார்க்கெட்டிங் கம்மியாக இருக்கு அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் எனக்கு புக்கிங் கிடைக்க மாட்டாங்க ஆடி போயிருக்கு சரி ஓகே நம்ம ஒருத்தர் ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காரு ஸோ நம்ம ஒருத்தர் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து கேட்கிறேன் ஏன்னா இது இன்னும் வந்து இது வந்து நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு ஒரு அந்த மாநிலங்கள் ஒவ்வொரு வந்துட்டாங்க ஒவ்வொரு மாநிலங்கள் எனக்கு எல்லாம் கொஞ்சம் எனக்கு எல்லாமே கட்டணம் ஓட்டு தெரியாது பலருக்கு கஷ்டம் கட்டணம் 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 ஓட்டு தெரியாது இருக்காங்க அப்போ நம்ம சரி விஜயம் சரி ஒரு சில நம்பிக்கை கிடையாது சரி நம்ம பேசணும் ஸோ மாவட்டம் நம்ம சப்போர்ட் போது பதவி சொன்னது இது என்ன சாதகமாக பட் எல்லாரும் போகுது என்ன மாவட்டம் என்ன சாதிக்க முடியும் முக்கியமாக எது வரலாம் அவங்களுக்கு சொல்றீங்க எப்போது பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கலாம் பட் கேள்வி கிடையாது நான் பதில் கிடையாது இது ஒன்றாவது தமிழக முக்கிய ஒரு 2-3 வருஷத்துக்கு இருக்குது இவங்க சாதிக்க முடியாது ஒன்று ஓலாம் கொண்டு வந்தோம் அங்க கமிஷன் பார்க்கலாம் அவங்க ஒன்றா வரலாம் அவங்க என்ன வருமானம் கொடுக்குறாங்க இன்னைக்கு அதோட பேச ஒன்று இருக்கு நன்மை ஒன்று இருக்கு மாற்றம் வந்து முடியாத நம்ம பார்க்கலாம் நம்ம வச்சோம் கமிஷனா வந்து 20% 25 கமிஷன் மாற்ற வச்சோம் 2025 மாற்ற வச்சோம் யாராவது நம்மளால பண்ண முடியும் ஒன்று வருஷம் எதுவான சாதிக்கும் அப்போ நம்ம முகம் தெரியாது தெரியாது அது உருவாக்கி கொண்டு எனக்கு நம்ம அப்போதான் உதவி செய்யணும் சாதிக்க முடியாது அது உண்மை ஏன்னா மக்கள் வங்கிக்காக பணம் தேவை சரி பணம் எனக்கு கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க பண்ணா சத்தம் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாமே இருக்காங்க வருவோம் இருக்காரு கேன்சர்ஸ் தெரியாது நீங்க கேட்கும் போது சப்போர்ட் பண்ணுவாங்க பண்ண முடியாது முடியல அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 5 லட்சம் தினந்தோறும் நம்ம வந்து ஒரு காரணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதே பெரிய விஷயமே கிடையாது காசு கிடையாது ஒரு 30,000 கிடைக்கலாம் அப்போ இன்னொரு மார்க்கெட்டிங் தான் டிவி மூலியமாக சோசியல் மீடியா மூலியமாகவும் ஒரு மொபைல் பார்க்க முடியுது அப்போ மொபைல் நம்பக்கூடிய கஷ்டம் வந்து நம்ம விஷயம் நம்ம நம்பி உருவாக்கணும் எல்லா முடியல ஒரு சின்ன வீட்டு உள்ள ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அவங்க ஸ்டார்ட் பண்ணாலும் என்ன சொல்லிருக்காங்க குடும்பத்தை அதோட முயற்சிப்பா வளரப்பா 4 வருஷம் எங்கேயோ போய் வைப்போம் அப்போ சாயத்தை உருவாக்கும் போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா தீபம் பண்ணுவாங்க பார்ப்பாங்க அந்த பாசிட்டிவ் எதிர்பார்க்க முடியாது நெகட்டிவ் அதிகமாக வரும்
அப்புறம் நெகட்டிவ்னால நீங்க வந்து அதிகம் சந்திக்கும் போது அது எதிர்த்து போராட்டத்தை இறங்கும் போது நீங்க எப்படி சொல்றோம் அப்படின்னா அந்த பாடத்துல பார்த்து முடிய முடியாது. முடியாது. இன்னைக்கு நம்ம மாற்ற முடியல. இன்னைக்கு ஒரு தடவை உருவாக்கி இருக்கோம். அந்த மக்களுக்கு கொண்டு முடியாது. நம்ம கேள்வி கண்டிப்பா கேள்வி மட்டும் தான் கேட்கவும் முடியும். இறங்கி சரி நம்ம சொந்தம் பண்ணுவோம். நம்மளால பொருளாதார சுத்தம் பண்ண முடியாது. அப்போ சரி ஒரு மனுஷன் கொடுப்போம். சின்ன ஸ்டிக்கர் ஓட்டிப்போம். அதனால படிக்கிறது சப்போர்ட் அப்படின்ற சப்போர்ட் மாறும்போது ஒரு நாளைக்கு ஒரு கட்ட புத்தி ஒரு ஊட்டாளி குடும்பம் அதை வந்து பொருளாதாரத்தை காப்பாற்றுவோம். நம்ம நம்ம உருவாக்க நீங்க தெரிஞ்சாலும் வருஷம் உருவாக்கி அது உருவாக்கம் என்ன பேருக்கு உருவாக்கி இருப்பாங்க. சரி வருஷத்துக்கு நம்ம சிறப்பு பண்ணி எடுத்துருக்கோம். இன்னொரு புத்தி நான் ஊருக்குள்ள போடுவோம். அப்போ அந்த நம்பிக்கை அடிப்படையில் இன்னைக்கு பல ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அங்கதான் வாட்ஸ்அப் இருக்காங்க. அப்போ நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை அவங்க இருந்தாங்க. இந்த நாட்கள் சக்சஸா கொண்டு நம்பிக்கை இருக்கணும். அதுக்கு நாம மாற்றணும். மாற்றத்தை உண்மையாளர்கள் வரவை அதை எண்ணாது சொல்ற அவர்களுக்கு எழுதி வச்சுக்கணும். நம்ம வந்து நீ மாதிரி சொல்றாரு நான் மாற்றினாலே என் குடும்பத்தை நான் வழிநடத்த முடியும். நாங்களோட சுகாதாரத்தை மாற்ற முடியும். நம்மளால ஒரு தொழில் உருவாக்க முடியும். நம்மளால ஒரு வருமானத்தை கொண்டாட முடியும். அப்ப மாற்றம் நல்ல முடியும். நம்ம நாட்டு உருவாக்கினால அப்ப மாற்றம் தான் நம்ம உருவாக்கணும். நம்பிக்கை வச்சா போதும். இப்போதான் சில இதுக்கு வந்து நம்பிக்கை இருக்கும். பக்கத்துல வச்சு பார்த்தோம் என்னன்னா கேட்க போது நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லை? சரி ஒரு கடைக்காரி நம்மளால முதல்ல பண்ணி காட்டணும். உருவாக்க முடியும். அப்போ அந்த நம்பிக்கை சதீஷ் உருவாக்கிட்டு சதீஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலாளி ஒரு ஓட்டுநர் அதன் அடிப்படையில் சதவீதம் சப்போர்ட் பண்றோம். உறுதியாக கிடையாது. இதுல ரோடு மொத்தமா சேர்ந்த ஒரு ஆட்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கோம். அதில் வச்சிருக்கோம். ஒரு வச்சிருக்கோம். அப்ப அந்த நம்ம வந்து கிடைக்கும்போது கஷ்டம் என்ன மத்தியில வந்து சேர்ப்பு வந்து நான் பண்ண முடியும் சொல்லுங்க. என்னோட அவங்க சேர்ப்பு இருக்கு. நான் ஒரு எதுவும் இருக்கு. அந்த எதுவும் புத்தி பண்ணும்போது இந்த யூஸ் பண்ணி மக்களுக்கு நம்பிக்கை அப்ப நம்பிக்கையா வெற்றிக்கு முதல்ல சொல்லணும். நிகழ்ச்சி நடந்ததாக சப்போர்ட் பண்ண நம்ம ஒரு சேவையை நாடுகளுக்கு வழி நாடு கொண்டாடுவோம் உருவாக்குவோம். அது உருவாக்குவோம் நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் பாடல் உருவாக்கணும். அந்த நம்பிக்கை நம்ம கிட்ட அந்த மாற்றத்தை உருவாக்க முடியாது. மாற்றத்தையே மாறணும். நம்ம எல்லாரும் சொல்லணும். நன்றி. சிறப்பாக அறிமுகப்படுத்திய நமது சிகரம் மாவட்டத்தில் சென்ற மாநில தலைவர் திலீபா அவர்களுக்கு வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக புதிய நீதிகள் உதவத்தில் சென்ற மாணவ செயலாளர் திரு செல்வகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சிகரம் ஒன்று தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் திரு பாபு அவர்களே, நம்முடைய உங்க சங்கத்துல இருந்து ஒரு ஓட்டுநர் வந்து இந்த ஆப் ரெடி பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஒரு ஓட்டுநரா இருந்து ஒரு ஆப் ரெடி பண்றதுங்கிறது எனக்கு அது நல்லா தெரியும். அதனுடைய கஷ்டம் நஷ்டம், அதனுடைய வலி வேதனை, அதுல இருந்து எவ்வளவு தூரம் அது வேலை பார்த்துருப்பாரு. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பெரிய விஷயம். அது வந்ததுக்கு சதீஷ் தொடர்பு நன்றி.
ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஒரு டிரைவரா இருந்து முயற்சி ரொம்ப கஷ்டம். அது சாதாரணமா சொல்ல ஒரு ஆப் அது உள்ள இருக்கிற அவ்வளவு வேலை இருக்கு. அதை டெக்னிக்கலா செய்யணும். அதை செய்ய தெரிஞ்சதுனால தான் அவர் இந்த இடத்துல வந்திருக்காரு. அது ஒரு ஓட்டுநர் பல கார்பரேட் ஓனர்கள் தான் செய்ய முடியும். அவங்க செய்யறது வருமானத்துக்கு. இவ்வளவு செஞ்சது நாம கூட இருக்கிற ஒரு ஓட்டுநருக்கு போய் சேரணும். நம்ம ஒரு ஓட்டுநர் அவர் நல்லபடியா போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் செஞ்சிருக்க சதீஷ் தோழர்கள் மற்றும் சிகரம் தொழிற்சங்கத்திலிருந்து வந்திருக்க தோழர்களுக்கும் தோழமை தொழிற்சங்கத்திலிருந்து வந்திருக்க தோழர்களுக்கும் மற்றும் நான் சார்ந்திருக்க அபிசர்கள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்திலிருந்து வந்திருக்க அனைத்து தோழர்களுக்கும் வருவார்கள் வரவேற்கிறேன். நான் கடந்த ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு ஆப் பண்ணி முயற்சி பண்ணேன். அன்னைக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் கிடையாது. ஆனா இன்னைக்கு தோழமை தொழிற்சங்க நிலையத்தில் இருக்காங்க, நாங்களே இருக்கிறோம். இங்க வந்திருக்க யாருமே நம்ம நண்பன் உங்க ஓட்டுநர் ரெடி பண்றாரு இவருக்காக நம்ம போக வந்திருக்கேன். இன்னைக்கு 4 பேரு நாளைக்கு 400 பேரா இருந்தாலும் 400 4000 வாங்கணும். அது நம்ம கையில தான் இருக்கு. அந்த முயற்சியை எல்லாரும் சேர்ந்து எடுப்போம். மாநில தலைமை நிலை செயலாளர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுள் ஒருவன் என் நண்பன் புதிய செயலியை உருவாக்கி இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம். எல்லாருமே கை தட்டி அவரை உற்சாகப்படுத்துங்க. கண்டிப்பா சதீஷ் தோழர் அவர்களை கண்டிப்பாக சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம யாத்திரை டாக்ஸினா இன்னும் ஒரு சில இதெல்லாம் நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கோம், போயிருக்கோம். அந்த ஆப்பையும் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான நம்ம சப்போர்ட் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அதனால நான் சொல்கிறேன், நம்ம சதீஷ் தோழர் அவர்களுக்கும் நம்ம சப்போர்ட் உண்டு. அதே போல நம்ம சிகரம் சங்கத்தோடைய தலைவர் டெல்லிபாபு அண்ணனுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க எங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டா இருந்து உங்களால் முடிந்த உதவிகளை நீங்க தலைமை நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்து வழிநடத்தி செல்லுங்க. அதே போல மற்ற சங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களையும் எங்களுக்குள்ள சொல்லி இது பண்ணுங்க. இதுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லலான் இருக்கேன். என்னுடைய ஐடியா இப்போ வந்திருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு திங்கக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் வண்டி ஓட்டிக்கிட்டு நண்பர்கள் பிஸியாக இருக்காங்க. ஏன்னா முன்ன மாதிரி இப்போ வருமானம் முன்ன மாதிரி இல்லை. நம்ம இருக்கக்கூடிய வருமானம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். எதிர்பார்த்த அளவுக்கு நண்பர்கள் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. எங்களுடைய தலைவர் செயலாளர் சொன்னது போல 40 4000 மாறும், 4000 40 லட்சமா மாறும், 4 கோடியாகவும் மாறும். கண்டிப்பாக நம்ம அதுக்கு உண்டான உழைப்பை போடுவோம். நம்ம முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுங்க. யாருக்கு தான் கமிட்மெண்ட்ஸ் இல்லை? எல்லாத்துக்குமே கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. எல்லாருமே விட்டு விட்டு ஒதுக்கி போயிட்டு இருந்தா எப்படிதான் நம்ம என்ன பண்றது? நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம தான் தூக்கி நிறுத்தணும். அது நம்ம சதீஷ் தோழர் மூலியமா நமக்கு ஒரு செயலி கிடைச்சிருக்கு. அவருக்கு முழுக்க முழுக்க ஒத்துழைப்பு தாருங்க. எங்களுடைய சங்கத்தின் மூலமாகவும் நாங்கள் முழு ஒத்துழைப்பை கொடுப்போம். ரொம்ப நன்றி தோழர்கள். நன்றி நன்றி தோழர்களே. சிகரம் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் மாநில துணைத் தலைவர் அவர்களுக்கு ஃப்ரீடம் டாக்ஸி சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. அனைத்து ஓட்டுநர் தலைமை தொழிற்சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு இளையராஜா தோழர் அவர்கள் நினைக்கிறோம். அனைத்து தோழமை தொழிற்சங்க ஓட்டுநர் அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நமது நண்பர் அவர்கள் ஃப்ரீடம் செயலி ஒன்று புதிதாக ஓப்பன் பண்ணியிருக்கார். எந்த செயலிலும் இல்லாத ஒரு விஷயத்தை இந்த பேர்லேயே எடுத்து வந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் இருக்கு. அதனால நம்ம எல்லா டிரைவரும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம கூட வர ஓட்டுநர் கஸ்டமர் எல்லாருக்கும் நம்ம இந்த ஃப்ரீடம் பற்றி இதில் எல்லா வகையமும் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் இதை ஒரு வாட்டி செயலாக்கம் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம தோழருக்கு அதிக உதவித்தரமாக நம்ம செய்ய வேணும். இப்போ ரொம்ப நன்றி. நன்றி நன்றி தோழர்கள்.
மற்ற நண்பர்கள் ஏதாவது உங்களுடைய கருத்து தெரிவிக்கிறீங்களா? ஓகே, நன்றி. ஃப்ரீடம் டாக்ஸி செயலி அறிமுக விழாவுக்கு வருகை புரிந்த அனைத்து ஓட்டுநர் சொந்தங்கள் அனைவருக்கும், அனைத்து தோழமை சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாலை பொழுதில் பீக் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயத்தில் வந்து ஒரு சில மணித்துளிகளை வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி, உங்களுடைய வருமானத்தை ஒதுக்கி நமது அன்பு தோழர் அவர்களுடைய செயலி அறிமுகங்களுக்கு வருகை புரிந்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. விழாவினை சிறப்பிக்க வருகை புரிந்த நமது சிகரம் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் திரு டில்லி பாபா அவர்களுக்கும் நன்றி. மற்றும் புதிய அக்னி ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் செல்வகுமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய அனைத்து ஓட்டுநர் தோழமை தொழிற்சங்க மாநில பொதுச் செயலாளர் திரு முஸ்தபா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக ஓலா, ஊபர், இப்போ புதுசாக ரேபிடோ, நம்ம யாத்திரை இந்த செயலிகளெலாம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். ஃப்ரீடம் டாக்ஸி அப்படிங்கிறது ஒரு ஓட்டுநர்களுக்காக நாம் ஓட்டுநர் தோழர் உருவாக்கிய செயலி. இதை எந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வந்து சிறப்பாக கொடுங்க. நமது தோழமை சங்க மாநில பொதுச் செயலாளர், உரிமைக்குழல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு ஜாகிர் ஹுசேன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆட்டோ கால்டாக்சி கூட்டமை சங்கத்தின் தலைவர் திரு ஜாகிர் ஹுசேன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஃப்ரீடம் டாக்ஸி அவருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. விழாவுக்கு வருகை புரிந்த தோழர் அவர்களை வருகிறேன் வரவேற்கிறோம். ஃப்ரீடம் டாக்ஸி செயலியை பற்றி நமது தோழர் திரு ஜாகிர் ஹுசேன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லா ஆப்பையும் ஓட்டியிருக்கோம், பண்ணியிருக்கோம். இது வந்து நமக்காக உருவாக்கப்பட்ட ஆப். இதை எந்த அளவுக்கு நம்ம எடுத்து செல்றோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இன்னைக்கு எல்லாருமே குறைஞ்சது ஒரு 10 கஸ்டமராவது நம்ம மீட் பண்ணோம். ஏன்னா இன்னைக்கு விளம்பரம், மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தொகையை வந்து செலவு பண்ணி தான் இன்னைக்கு மற்ற ஆப்பெல்லாம் வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த தொகையை வந்து திரும்ப நம்மள்கிட்டே தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதிலிருந்து நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு செயலியை வந்து நமது ஓட்டுநர் தோழர் வந்து உருவாக்கியிருக்காரு. இதுக்கு வந்து நம்மளுடைய முழு ஒத்துழைப்பை வந்து கொடுக்கணும் அப்படின்னா வரக்கூடிய நம்மளுடைய வாடிக்கையாளர்கிட்ட வந்து இந்த செயலியை பற்றி நம்ம தான் எடுத்து சொல்லணும். ஒரு நாளைக்கு 10 கஸ்டமர்கிட்ட ஒரு ஓட்டுநர் சொன்னாங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கஸ்டமர் சொன்னாலே 6000 வாடிக்கையாளர்கள் வந்து நம்ம ஆப்பை வந்து பயன்படுத்துவாங்க. இது நம்ம கையினால் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான செயலி. இதை எந்த அளவுக்கு எடுத்து செல்லுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அனைத்து தோழர்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நமது உரிமைக்குழல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு ஜாகிர் ஹுசேன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முயற்சிகள் எத்தனை தடவை வேணாலும் தோத்து போகலாம். நம்மளுடைய முயற்சிகள் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் தோத்து போகலாம். சரிங்களா? நம்மளுடைய முயற்சி என்னைக்குமே கைவிடக்கூடாது. அதான் ஒரு மிக சிறப்பாக சொல்லுவாங்க, முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை ஒருபோதும் வெல்லாது. அதனால நம்மளுடைய முயற்சிகளில் இது மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாகவும், நம்மளுடைய வளர்ச்சிகளில் நிச்சயமாக ஒரு முக்கியமான பங்களிப்பாகவும் நம்மளுடைய ஃப்ரீடம் டாக்ஸி இருக்கும். அதுலேயும் மிக முக்கியமாக
பல ஓட்டுநர்கள் ஒருங்கிணைத்த மாதிரி ஒரு சிறப்பான அம்சமாக ஆட்டோ, கால் டாக்ஸி, லோடு வண்டி அப்படின்னு எல்லா ஃபீச்சரையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த ஃபீச்சர்ஸோட இந்த செயலி சிறப்பாக செயல்படுவதற்கு நம்ம அனைவரின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த இனிய மாலை வேளையில் உங்கள் அனைவரோடும் சந்தித்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். சிறப்பாக சிறப்புரையாற்றிய நமது அன்பு தோழர் ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது ஃப்ரீடம் டாக்ஸி அவர் நமது தோழர் திரு சதீஷ் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி உரைக்கின்றோம். ஃப்ரீடம் டாக்ஸி செயலி அறிமுக நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் டெல்லி பாபு சிகரம் ஓட்டுநர் தொழிற்சங்க மாநில தலைவர் அவர்களுக்கு அனைத்து ஓட்டுநர் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக ஜி செல்வகுமார் புதிய அக்னி சிறகுகள் ஓட்டுநர் தொழிற்சங்க மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அனைத்து ஓட்டுநர் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எஸ் முஸ்தபா அனைத்து ஓட்டுநர் தோழமை தொழிற்சங்கம் மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அனைத்து ஓட்டுநர் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக உரிமைத்துறை ஓட்டுநர் தொழிற்சங்கம் மாநில பொதுச் செயலாளர் ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கும் அனைத்து ஓட்டுநர் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஓட்டுநர் நண்பர்களுக்கும் அனைத்து ஓட்டுநர் பொறுப்பாளர்களுக்கும் எனது மனதுவார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.